சதகல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்று காலையில் இந்த நாட்டுடைய மெஜஸ்டிக் கோர்ட்ல ஒரு சாட்சி வழங்குவதற்காக போலீஸ் தரப்பிலிருந்து அழைக்கப்பட்டிருந்தேன். அதுக்கு அந்த சாட்சிக்கு போய்தான் இப்ப நான் வந்து கொண்டிருக்கிறேன். சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த திகதியில் ஒரு சகோதரர் குர்ஆனையும் இறுதி தூதர் கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மிக நோவிக்கும் விதத்தில் சில விஷயங்களை பதிவு செய்திருந்தார். அதற்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த நாட்டுடைய சில முக்கியஸ்தர்கள், உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள் போலீஸ்ல இது விடயமாக ஒரு பதிவை செய்து அதனுடைய இரண்டாவது அமர்வாக இன்று நான் முதல் சாட்சியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அதில் அல்லாஹ்வுடைய குர்ஆனை நிந்தத்ததும் நபியவர்களை நோவித்து பேசியதும் இப்படிப்பட்ட விஷயங்கள் சட்ட முரணானதென்று அவர் தண்டிக்கப்பட்டிருந்தார். இன்று சாட்சிக்கு அழைக்கப்பட்ட நேரத்தில், அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் தான் இதை ஒரு சுமூகமாக முடித்துக் கொள்வதாக அவர் முன்வைத்தார். ஜட்ஜ் அவர்கள் சுமூகமாக முடிக்கிறதில்லை, இது இந்த செக்ஷனின் படி ஒரு பெரிய குற்றம், அதனால் முதலாவது நீங்க மன்னிப்பு கேட்டு பண்ணிக்கொண்டு இதுக்கு பிறகு நான் இதை செய்ய மாட்டேன் என்ற அந்த நிலைப்பாடு எடுத்து நீங்க வருவதாக இருந்தால்தான் இதை சுமூகமாக முடிக்க முடியும். நீங்க குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சுமூகமாக முடிக்கிறதாக இருந்தா இந்த கோர்ட் அதுக்கு அனுமதி தரமாட்டாது என்று இதை உங்களுக்கு ஒரு அவகாசம் தரப்படுகிறது. நீங்க யோசித்து வருவதற்கு, நீங்க இதை கில்ட்டி என்றதை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு குற்றவாளி, மத நிந்தனையில் ஈடுபட்டிருக்கிறேன், நான் இந்த நாட்டில் சுமூகமாக பல சமூகங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மார்க்கத்தை நீங்க நிந்திச்சிருப்பது அது ஒரு பாரிய குற்றம் என்ற காரணத்தினால்தான் நீங்க தண்டிக்கப்பட்டீர்கள். இதை நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் அது அடுத்த மாதங்கள் இருந்து இது தொடரும். நீங்க குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டவராக இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்ற நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா இது சுமூகமாக முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாடை இந்த இந்த ஜட்ஜ் அவர்கள், நீதிபதி அவர்கள் எடுத்தது மனசுக்கு பெரிய சந்தோஷத்தை, எங்களுடைய நிலைப்பாடை அவர்கள் உறுதிப்படுத்தியதை நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் அல்ஹம்துலில்லாஹி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் என்ற அந்த துஆவை சொல்லிக் கொள்ள வேண்டும். சட்டம் உலகத்தில் நிலைநாட்டப்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா உலகத்துக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிபாரிசு செஞ்ச நேரத்தில் நபி அவர்கள் மிக ஆத்திரப்பட்டார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா குற்றம் செய்தாலும் நான் கையை வெட்டுவதற்கு தயங்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நான் இங்கு ரெண்டு முக்கியமான விடயங்களை உங்களோட இன்றைய ஜும்மாவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது,
நாம் இந்த நாட்டுடைய பிரஜைகள். அல்லாஹ் இந்த நாட்டில் பல வருடங்களாக முஸ்லிம்களாக எங்களை வாழ வச்சிருக்கிறான். நாம் அல்லாஹ்வுக்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எப்ப நாங்க எங்களோட கடமையை சரியாக நிறைவேற்றுவோமோ அப்ப நிச்சயமாக நாங்க வெற்றி அடைய முடியும். உலகத்தில் வெறுமனே மெரிட்ஸ் சிறப்புகளை சொல்லி வாழ இயலாது. பங்காளிகளாக மாறுவதை கொண்டுதான் ஒரு விடயத்தில் ஒரு மனிதன் சக்சஸ் ஆக முடியும். அதற்கு சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு 4 விடயங்களை மையப்படுத்தி 10 ஆண்டுகள் நபி அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆக முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், இரண்டாவதாக எஜுகேஷன் டெவலப்மெண்ட், மூன்றாவதாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நாலாவதாக பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். இந்த 4 வகையான ஆத்மீக மேம்பாடு, அது ஸ்பிரிச்சுவல் முன்னேற்றம். கல்வி மேம்பாடு, அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வழிகாட்டக்கூடிய குல் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் இல்மை எனக்கு அதிகரிக்க செய் என்ற அந்த துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நபி அவர்கள் அது செய்து வந்தார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு பொருளாதாரத்துடைய வளர்ச்சியாக முக்கியமாக இருக்கிறது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். இதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தினார்கள். அதே நேரம் அரசியலும் இஸ்லாத்தில் ஒரு பகுதிதான் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தி அதனுடைய முன்னேற்றத்துக்கும் நபி அவர்கள் இதுல வழிகாட்டினார்கள். அதுல குழந்தைகள், இளைஞர்கள், பெரியார்கள், பெண்கள் எல்லா சாராரும் இந்த 4 விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விதத்தில் அவர்களுடைய வரையறைக்குள் இருந்து கொண்டு எப்படி அவர்கள் இதை முன்னெடுத்து போக முடியும் என்ற அந்த நிலைப்பாடை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். இதை நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக நபி அவர்களுடைய அந்த முதல் கட்டத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் சரிசமமாக பங்கெடுத்தார்கள். ஆத்மீக வளர்ச்சியில ஒரு வாலிபர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த வாலிபரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கண்ணியத்துக்காக, அவர் செய்த தியாகத்துக்காக அவர்களுடைய மகள் ஹப்சாவை நபி அவர்கள் கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகம், அது உடைய உறவில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியாக தெரிவு செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள்ட்ட இருந்த இந்த சிறப்பம்சத்தை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஆத்மீக ரீதியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முன்மாதிரியாக அவர்கள் இருந்தார்கள். மார்க்கம் கல்வி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா குர்ஆனை மரணம் செய்தது மட்டுமல்ல, ஹதீஸுடைய 2600 ஹதீஸ்களை பாடமாக்கியிருந்தார்கள். ஒரு நாள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மூத்த சகோதரியுடைய மருமகன் உர்வா பின் ஜுபைர் சாட்சி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார்கள். சாட்சி கிட்ட என்ன கேள்வி கேட்டார்கள்னா, சாட்சி நீங்க உங்களை பார்த்தா எல்லா விஷயத்திலையும் நீங்க குர்ஆனை மரணம் செய்றீங்க, ஹதீஸ நீங்க விவரிக்கிறீங்க, ஃபத்வாக்களை நீங்க வழங்குறீங்க, இப்படி அல்லாஹ் உங்களுக்கு பல ஆளுமையை தந்திருக்கிறான். மக்கள் வந்து சில மருத்துவத்தை கேட்கும் பொழுது அதிலே நீங்க வழிகாட்டுறீங்க, இது எப்படி சாத்தியமாகிச்சு கேட்டார்கள். சொன்னார்கள், யூதர்கள் வருவார்கள், யூதர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா நபியோட உரையாடுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உரையாடுவார்கள், மருத்துவ விஷயங்களை பேசுவார்கள். அந்த நேரத்தில் நான் மற்ற பக்கம் திரும்பி கொண்டு அந்த சின்ன வீட்டுக்குள்ள கேட்டுக்கொண்டிருப்பேன். அதுல படிச்சதுதான் பெரிய யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜுக்கு போகல, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கல, அந்த சின்ன இடத்துல இருந்து மார்க்கத்துடைய விஷயமாக கவனமாக அவர்கள் கேட்ட காரணத்தினால
அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதை கொடுத்தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல பெண்கள் குன்ன யுர்சில்னல் குர்சுஃப, பெண்கள் தன்னுடைய மாதவிடாய் இரத்தத்தை அவர்கள் அந்த காட்டன்ல வச்சு அனுப்பி வைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது நோயினால வந்ததா அல்லது இவர்களுடைய வளமையான மாதவிடாயில சேர்ந்ததா என்று. அல்லாஹ் அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த நுணுக்கத்தை கொடுத்திருந்தான். அப்ப அவர்கள் ஆத்மீகத்துல கொடுக்கிறதுக்கு வந்தா சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய கொடைய பார்த்தா சுபுல இருந்து மாலை வரைக்கும் வந்த 1,00,000 தீரார திரம பங்கிட்டார்கள். மாலையில இஃப்தார் செய்யறதுக்கு ஒன்றும் இருக்கல்ல. மருமகன், இன்னொரு மருமகன் அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா என்பவர் சாட்சி கிட்ட போய் சொன்னார், சாட்சி என்னத்துக்கு இப்படி எல்லாம் கொடுக்கறீங்க? சொன்னாங்க, நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு, என்ன இடத்துல கொடுக்கறத கேட்கறதுக்கு? நான் 9 வருடமாக நபியவர்களோட வாழ்ந்து என்ன நெஞ்ச விட்டு பிரிந்த அந்த நபியவர்கள் சக்கராத்துல என்ன நெஞ்சில சாய்ந்து அவர்கள் பிரிந்த அந்த காட்சி கண்ட நீ எனக்கு இப்படி கேள்வி கேட்டியே, எனக்கு இந்த உன்னுடைய தலையீடின் காரணத்தினால நான் உன்னோட இதுக்கு போற வாழ்நாள்ல பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். அந்த அளவுக்கு கொடுக்க வந்தா அப்படி, அவருடைய இபாதத் எடுத்தா அப்படி, அவருடைய குர்ஆன் எடுத்தா இப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது 18 வயதில் அவர்கள் இருந்து நபி அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு அவர்கள் 63 வயதை அடைந்து உலகத்தில் பல சாதனைகளை புரிந்துவிட்டு அவர்கள் போனத வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அவர்களுக்கு பைத்துல் மால்ல இருந்து ஒரு காணி கொடுக்கப்பட்டது விவசாயத்துக்காக வேண்டி. அப்ப மற்ற மனைவிமார்கள் நபியுடைய அந்த 9 பேர் நபி அவர்கள் மௌத்தாகும் பொழுது 7 பேர் சொல்லிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நீங்களே இதை விவசாயம் செஞ்சு எங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை தந்துருங்க என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அது சரி வராது, நீங்க எங்கள்கிட்ட தாங்க, நாங்களே இதை டெவலப் பண்றோம் என்று சொல்லி சஹாபி பெண்மணிகளும் கூட இந்த விஷயத்தில் எப்படி கவனம் செலுத்தினார்கள் என்பதை நபி அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய தக்வா, அவருடைய உள்ளச்சம், அவருடைய தொடர்பு உம்மத்துக்கு வழிகாட்டக்கூடிய பர்சனல் லைஃப் விஷயமாக சஹாபாக்களுக்கு ஏதும் பிரச்சனை வந்தா, பெண்களுக்கு ஏதும் பிரச்சனை வந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருவார்கள். அவர்கள் அதை மிக விளக்கமாக சொல்லிக் கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளும திறமைய இந்த உம்மத்துக்கு நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு 45 வருஷ காலமாக சிறப்பாக ஒரு விதவையாக இருந்து திருமணம் முடிக்க முடியாத சட்டம் அவர்களுக்கு இருந்து ஒரு உம்மஹாத்துல் முஃமினீன் மூமின்களுடைய தாயாக இருந்து இந்த உம்மத்துக்கு சிறப்பாக இதை வல்லடத்தினார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட மஸ்ஜிதுகள்ல இந்த 4 விஷயத்தை மையப்படுத்தி நாங்க மார்க்க கல்வி, உலக கல்விக்கு வழிகாட்டப்பட வேண்டும். எப்படி துறை சார்ந்தவர்களை உருவாக்குறது, அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு ஆக முக்கியமானது. நாங்க டிஃபென்ஸ் பங்காளிகளாக மாற வேண்டும். ஜுடிஷரியில நான் இன்றைக்கு மேஜிஸ்ட்ரேட்ல பார்க்கிறேன், 1856 இருந்து 1900 சுற்றம் வரைக்கும் 100 வருஷத்துடைய அந்த பேர் வந்திருக்குது. கவலையாக கண்ணீராக இருந்தது, ஒரு முஸ்லிமுடைய பேரும் அதுல இல்ல. முஸ்லிமுடைய பேரும் நாங்க இதுல பங்காளிகளை ஆகக்கூடாதா? துறை சார்ந்தவர்களாக எங்கட பிள்ளைல உலமாக்களை தயாரிக்க கூடாதா? நாங்க ஒரு காலத்துல டிஃபென்ஸ்ல பெரிய பங்காளிகளாக இருந்தோம், இன்று அது இல்லாமல் போயிருச்சு. இந்த நிலைமை மாற்றப்படாவிட்டால் இந்த நாட்டுடைய பங்காளிகளாக நாங்கள் இருக்கிறது கஷ்டமாகும். கண்ணியமானவர்களே, நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லையும் மீடியாலையும் நாங்க பாலிடிக்ஸ்லையும் எங்களுடைய மார்க்கம் அனுமதிச்ச எஜுகேஷன்லையும் நாங்க இதுல பூர்த்தியாக முன்மாதிரியானவர்களாக எங்களை பார்க்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்க்கும் பொழுது அது அல்லாஹ் ரசூல் ஞாபகம் வரணும். இப்படி இல்லையா மனிதர்கள் இருக்கணும், இப்படி இல்லையா இவர்களுடைய நிர்வாகத்துறை அமைய வேண்டும், நீதித்துறை இப்படி இல்லையா இருக்க வேண்டும், இவர்களுடைய பாதுகாப்பு துறையில் இப்படி இல்லையா பங்களிப்பு செய்ய வேண்டும், ஊடகம் என்றால் இவரிடத்திலேயா பார்க்க வேண்டும், கல்வி என்றால் இவரிடத்திலேயா பார்க்க வேண்டும் என்பது இந்த நாடு அப்படிப்பட்டவர்களை
பெற்ற காரணத்தினால்தான் டாக்டர் லோனா தேவராஜ் அவர்கள் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 years ethnic harmony என்ற அந்த ராஜாக்களுடைய காலத்துல கூட எல்லா காலத்திலையும் எங்கெங்க பங்களிப்பு செய்ய முடியுமோ அது சிறந்த பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் கருத்து கெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, நாங்க இன்றைய பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டி நாங்க என்ன செய்யணும்? வணிகத்துறையில எங்கட பங்களிப்பு செய்யணும், சேவைகள் துறையில செய்ய வேண்டும், அக்ரிகல்ச்சருடைய விவசாய துறையில செய்ய வேண்டும், தொழில் அந்த இண்டஸ்ட்ரி செக்டர்லையும் எங்கட கவனம் அது நடக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்க இந்த நாட்டுடைய ஒரு வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தவர்களாக கருத மாட்டோம். ஒன்றுமே பங்களிப்பு செய்யாம அதையும் தான் இதையும் தான் என்று கேட்கிறதே அது நியாயமாக இருக்க மாட்டாது. பங்களிப்பு செஞ்சுட்டு மெரிட்ஸ் நீங்க முன்வைக்க கொள்ள யாரும் அநியாயம் செய்த வந்தா அல்லாஹ் அவர்களை விட மாட்டான். இது அல்லாஹ்வுடைய நியதி, உலகத்துடைய வரலாறு அப்படிதான். யாரெல்லாம் பங்காளிகளாக மாறுகிறார்களோ, எங்களுடைய இந்த நாட்டுடைய இண்டிபெண்டன்ஸ்ல எங்களோட முன்னோர்கள் எப்படி பங்களிப்பு செய்தார்களோ அதுபோல நானும் நீங்களும் இந்த காலத்துல இந்த பகுதிகளில் அது அரசாங்கத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அது மீடியாவாக இருக்கலாம், அது நீதித்துறையாக இருக்கலாம், அது பாதுகாப்பாக இருக்கலாம், இதுல இவங்க எல்லாரையும் நாங்க தயாரிக்கணும். படிச்சவர்கள் புத்திசாலிகளை தயாரிக்கணும். இந்த நாட்டில் 950 ஸ்கூல்கள் இருக்குது, 950 முஸ்லிம் ஸ்கூல்ஸ். அதுல ஒரு 5 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க. மற்ற ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அதுல 1 லட்சம் படிப்பாங்க. நாங்க துறை சார்ந்த யூனிவர்சிட்டிஸுக்கு போனா அந்த யூனிவர்சிட்டியில சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா 5000 முஸ்லிம்கள்ல 4000 பெண்கள், 4000 பெண்கள், 100 ஆண்கள், 300 உலமாக்கள். அப்ப உலமாக்கள் இன்றைக்கு ஒரே உலமாக்களை கொச்சப்படுத்திக் கொண்டிருக்காதீர்கள். இந்த 5000த்துல குறைஞ்சிருக்குதுன்னா ஆண்களுடைய குறைவு, உலமாக்களுடைய குறைவு இல்ல. உலமாக்கள் அதுல பங்காளிகளாக மாறுகிறார்கள். உங்களோட பிள்ளைகளை கவனிங்க. நாங்க ஒரு காலத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் இந்த அல் அமீன் ஸ்கூலை பத்தி இந்த மெம்பர்ல பேசுற நேரத்தில் நான் இத கம்பெனி வீதி என்று சொல்லிட்டு கீழே இறங்கினோன்னு ஒரு சகோதரர் வந்து சொன்னார், அதுல நீங்க பிழை செஞ்சுட்டீங்க. என்ன பிழை வாப்பா? இல்ல கம்பெனி வீதின்னு சொன்னது பிழை, இது வந்து கம்பெனி வீதியில நான் சொன்னேன் கொல்பிட்டியில் இருக்குது, நீங்க சொல்றீங்க கம்பெனி வீதி என்று. நான் கம்பெனி வீதி என்று சொல்லல, நான் இத கொல்பிட்டி என்று தான் சொன்னேன். ஏன் கொல்பிட்டிக்கு அப்படி ஒரு ஸ்கூல் தேவையா? இங்க உள்ளவர்கள் அந்த பிள்ளைகளை அனுப்புவாங்களா? மீலாது ஸ்கூல்ல கேட்ட அந்த நேரத்தில் மீலாது ஸ்கூல்ல பிள்ளைகள் 25க்கு வந்துருச்சு. இங்க கொல்பிட்டியில் உள்ள பிள்ளைகள் அது 15-20க்கு வந்துருச்சு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செய்து வருது இந்த 2 ஸ்கூலை மூடுங்க. அந்த நேரத்தில் ஜமியத்துல் உலமா 2014 எடுத்த அந்த முயற்சி தான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 ஸ்கூலும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. நாங்க மஸ்ஜிதாக சொன்னோம். சில தனவந்தர் முன் வந்து தன்னுடைய 6-7 கோடியை செலவழித்தார். எதுக்கு? மீலாது ஸ்கூலை கட்டி எடுக்கிறதுக்கு. இதையும் வளர்க்க வேண்டும். அரசாங்கம் செய்யவும் கட்டாயமாக 2009 தரப்பட்ட முஸ்லிம் ஸ்கூல்கள் அந்த நேரத்தில் அரசாங்கம் நியமித்த அந்த மினிஸ்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை எடுத்து நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் எல்லாரும் புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள், பார்லிமெண்ட்ல உள்ளவர்கள் எல்லோரும் இதை எடுத்து பார்க்க வேண்டும். 2009 ஆட்சியில் இருந்தவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியால நியமிக்கப்பட்ட குழு என்ன ரிப்போர்ட்டை முஸ்லிம் ஸ்கூல்கள் சம்பந்தமாக கொடுத்திருக்கிறது, அதுல என்ன பலகீனம் இருக்குதுன்னு எல்லாரும் இடத்தை கேளுங்க, நாங்க தாரேன். இல்லாட்டி ரிப்போர்ட்டை போயிட்டு எடுங்க, ஒவ்வொருவரும் அந்த ரிப்போர்ட்டை படிங்க. புத்திஜீவிகள் குறை சொல்லி மற்றவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு நாளும் இந்த சமூகம் வளராது. இந்த நாட்டில் உள்ள 3000 மஸ்ஜிதுகளும் இதுக்கு ஆயத்தமாக வேண்டும். நாம் துறை சார்ந்தவர்களை உருவாக்க வேண்டும். மாளிகாவத்தை, புதுக்கடை, இந்த கொழும்பு 7ல இருக்கக்கூடிய கலாம்புத்ரி மத்த மஸ்ஜிதுகளுக்கு போனீங்கன்னா
எல்லா மஸ்ஜிதுக்கு பின்னுக்கு ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது, நெக்லெக்டட். நல்ல வசதி படிச்ச நாங்க எங்கட பிள்ளையில நாங்க ஆக்ஸ்போர்ட்லயும் நாம கேம்பிரிட்ஜ்லயும் உலகத்துள்ள எங்கெங்க பொருளாதாரத்துல முடியுமோ அப்படி எல்லாம் செஞ்சு எடுப்போம். ஆனா இந்த புள்ளையும் எப்படி வளர்க்கப்படணும் என்பது ஒரு சின்ன ஒரு கதையை கேட்டு, அது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும். ஒரு புள்ள களவாண்டுச்சு, அந்த புள்ள டாலர்ல களவாண்டுச்சு, பணம் அல்ல. ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருளை களவாண்டுச்சு. ஜட்ஜ் கிட்ட நிறுத்தப்பட்ட நேரத்தில் அந்த ஜட்ஜ் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு ஒரு அழகான தீர்ப்பு கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகள், நாங்க எல்லாரும் குற்றவாளிகள். ஏன்? அவர் விசாரிச்ச நேரத்தில் எனக்கு ஒரு தாய், நான் 15 வருஷம் நான் ஸ்கூல்ல படிக்கக்கூடியவர், எனக்கு படிப்பும் இல்லாம போச்சு, என் தாய் நோயில் இருக்கிறா, அதனால நான் களவெடுக்கவே, நான் தொழில் செய்வேன், வாகனத்தை கழுவேன், இப்படி இப்படி. ஆனா எனக்கு அதுவும் இல்லாம போச்சு, நான் களவெடுத்தேன். ஜட்ஜ் சொன்னார், நாங்க எல்லா குற்றவாளிகள், $10 எல்லாரும் கொடுங்க, யாரு பிடிச்சிட்டு வந்தீங்க அவ இத்தனை டாலர்ஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. சமூகத்தில் ஜெயில போயிட்டு பார்த்தா எங்களோட பாப்புலேஷன் 9%, 7%, 10%, ஜெயில் 23%. வருஷத்துக்கு முதல் இந்த நிலைமை மாறணும்னா ஸ்பிரிச்சுவல், எஜுகேஷன், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த எல்லா ஏரியாலையும் தயாரிக்கப்படணும். அதுக்கு பங்களிப்பு செய்யணும் மஸ்ஜிதுகள். மஸ்ஜித் நிர்வாகிகளை தயாரிப்பது வெறுமனே அழகா பெயிண்ட் அடிக்கிறதும் காப்பட் போடுறதும் அதுக்கு உள்ள விஷயம் மட்டுமல்ல. இந்த ஒரு மஸ்ஜித் ஃபண்ட் ரைஸுக்கு வந்திருக்கிறாங்க, அது பாஸ்போர்ட் வழங்கக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுக்கு தாராளமாக இன்றைய மஸ்ஜித் நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு உதவி செய்ய. வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த தேவையை பார்த்து, எனக்கு இந்த மஸ்ஜித் தேவை இருக்குது, இதுக்கு நான் எப்படி பங்களிப்பு செய்வது என்றதை பாருங்க. மஸ்ஜித் கண்ணியமானவர்களே, மார்க்க விஷயங்கள் படிக்கப்படக்கூடிய அதே நேரத்தில் இந்த மாளிகாவத்திலையும் இந்த புதுகடையிலையும் இந்த ஸ்லம் ஏரியாக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு டாய்லெட் வசதியும் இல்லை, வீட்டில் படுக்கிறதுக்கு விடவில்லை. அந்த பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க? அவர்கள் நீங்க உங்களோட பணத்தை செலவழித்து, நான் பல முறையில சொல்லியிருக்கிறேன், உங்களோட பணம் கொழும்புல சம்பாதிக்கக்கூடியவர்களே, உங்களோட பணம் நீங்க கண்டிக்கு எடுத்துட்டு போவீங்க, கோலுக்கு எடுத்துட்டு போவீங்க, அம்மன் தொட்டைக்கு எடுத்துட்டு போவீங்க. முதலாவது உங்களோட ஜகாத்தை இங்க கொடுக்க பழகுங்க. நீங்க சம்பாதிச்சுட்டு வெறுமனே நான் கண்டியன் என்ற காரணத்தினால கண்டிக்கு மட்டும் கொண்டு போயிட்டு கொடுத்தா, கொழும்பு நான் வந்து காலியை சேர்ந்தவன் காலிக்கு மட்டும் கொடுத்தா இந்த கொழும்பு இப்படியே தான் இருக்கும், இதுக்கு ஒரு வளர்ச்சி வரமாட்டாது. கொழும்புல எங்க ப்ரொஃபஷனல்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். மஸ்ஜிதுகள் இதுல கவனம் செலுத்துங்க. 200 மஸ்ஜிதுகள், 12 பெடரேஷன்களை அல்லா தாலா உருவாக்கி தந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். ஃப்ளட் வரக்குள்ள ஒவ்வொரு மஸ்ஜிதும் இதுக்கு கவனம் செலுத்துறது போல இந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்துங்க. அப்பதான் நாங்களும் இந்த நாட்டுக்கு ஒரு பார்ட்னராக மாறுவோம், பங்காளியா. எங்களோட முன்னோர்கள் இதுக்கு தியாகம் செஞ்சது போல நாங்களும் இதை செய்யறதாக இருந்தா இந்த அடிப்படையில தான் எங்களுடைய இது போக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களை தயாரிச்சார்கள். ஆக நான் இன்று என்னுடைய இந்த sermon is basically I am speaking the strategic planning followed by our beloved Rasulullah alayhi wasallam towards development of spiritual development, educational development, economical development and political development. These are 4 very important areas, and we have to concentrate on administration, and we have to concentrate how our children can participate in judiciary, how our children can participate in defense, how our children can participate in future media. These are the areas we have to concentrate, and we have to develop individually in agriculture sector, industrial sector and corporate sector and service sector. இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் எங்களோட பங்களிப்பு செய்யறது இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு உம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய உம்மத் இப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை தான் உருவாக்குறாங்க.
மஸ்ஜிதுகள்ல பைத்துல் மால், அல்ஹம்துலில்லாஹ் இங்க பைத்துல் ஜகாத் இருக்குது. அந்த பைத்துல் ஜகாத்தை கொடுக்கக்குள்ள அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு, எஜுகேஷனுக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு, அவர்கள் எப்படி ஒரு துறை சார்ந்தவராக ஆக்க முடியும் என்பதை நாங்க கவனத்துக்கு எடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இதை கொண்டு நாங்க சிறந்தவர்களை உருவாக்க முடியும். சஹீஹ் புகாரில ஒரு ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுல 4.5 வயதுடைய மஹ்மூத் இப்னு ரபி is only 4.5 years old. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு பக்கெட்ல கிணறுல இருந்து தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை வாயில் எடுத்து அந்த முகத்துல அப்படி துப்பி அந்த புள்ளியோட பரிகாசம் பண்ணினாங்க. That 4.5-5 child is narrating a hadith in Sahih Bukhari. ஒரு 4 வயது புள்ளைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்தாங்க? அனஸ் இப்னு மாலிக்ஸ் mother, she was widow, ஒரு விதவையாக இருந்து she took her child. அனஸ் இப்னு மாலிக் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், I am handing over this child to you. Subhanallah, 10 long years Anas ibn Malik radiyallahu anhu was with Rasulullah alayhi wasallam. Rasulullah alayhi wasallam taught him how you must develop yourself, how you must involve in knowledge, how you must. Anas was spiritually, you can't only involve in one thing. You're only for politics, only for education, only for economic. No. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الله تعالى நீங்க துனியாலையும் அழகாக ஆகிரத்திலையும் அழகாக கேட்கும்படியாக சொல்கிறான். துனியாவையும் பொருளாதாரத்தில், அரசியல்ல, ஸ்பிரிச்சுவல் இல்லாம என்ன செஞ்சும் அதுல பயனடைய மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒவ்வொருவரும் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடை பெற்றுக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த ஆட்சி. நான் ஒரு நாள் ஜெர்மனியில் இருக்கக்குள்ள ஒருவர் ரோட்ல கண்ட ஒரு கோல்ட் செயின் அதை எடுத்தார். அந்த கோல்ட் செயின் எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அங்க பதிவு செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்குது, லாட்ஜ் பண்ணி. he was so honest. நீங்க சென்ற மாதத்துல பாத்தீங்க, மாத்தல சைடுல அந்த வெஜிடபிள் ஸ்டால்ல ஒரு முஸ்லிம் சகோதரர் 6 லட்சம் பணத்தை, ஒரு மூட்டை தூக்கக்கூடியவர், அவர் அந்த 6 லட்சம் பணத்தை கொண்டு போயிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து, அது இந்த நாட்டை சேர்ந்த ஒரு பௌத்த சகோதரருடைய பணம். அவர் அந்த பணத்தை எடுக்கக்குள்ள கண்ணீர் வடிக்கிறார், இந்த முஸ்லிம் சகோதரர் இப்படி நடந்து கொண்டார் என்று. இதுதான் நேர்மை, இதுதான் எங்கள்கிட்ட வர வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கல்ச்சரை தான் உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சிறப்பான கல்ச்சர் உருவாக்கினார்கள். அப்ப இந்த பிரான்ஸ்ல இந்த செயினை கொண்டு போயிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்ல பதிவு செஞ்சு பேர் எழுதினதுக்கு பிறகு சில காலம் அவர்கள் தேடிட்டு இவருக்கு ஒரு கடிதம் வருது. அவர் என்கிட்ட வந்து ஃபத்வா கேட்கிறார். அந்த கடிதம் என்ன வருதுன்னா, நாங்க சர்ச் பண்ணினோம், இது கிடைக்கல, அதனால இட்ஸ் பிலாங் டு யூ. அப்ப இது பிரான்ஸ்ல, ஐரோப்பிய நாடுகள்ல ரூலிங்ஸ் ஜுடிஷியரி சைட்ல சில சட்டங்களை வகுக்கக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இஸ்லாம் சொன்ன முறைய, ஒரு பொருள் காணாமல் ஆகினா அதை கொண்டு போயிட்டு அவன் தூக்கி கொண்டா, பொறுமதியான ஒன்றாக இருந்தா, அது பணமாக இருந்தா, 1 வருஷம் அவர் அனௌன்ஸ் பண்ணணும், இதை நான் பெற்றிருக்கிறேன், யாரு வாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு அதை யூஸ் பண்றதுக்கு அனுமதி இருக்குது, அதுக்கு சில விளக்கங்களோட, மார்க்க சட்டங்களோட அதுக்கு அனுமதி இருக்குது என்றத, பிந்தி யாரும் வந்தா அதை எப்படி திருப்பி கொடுக்கணும் போன்ற சட்டங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்பிரிச்சுவல் சைட பாத்தீங்கன்னா, அவரே ஒரு லீடர், ஒரு தலைவர், ஒரு பிரசிடென்ட். அவருடைய உள்ளத்துல யாரும் அழுதா, ஒரு தாய் அழுகிறா, she was crying. அந்த தாயிட்ட போயிட்டு கேட்டாங்க, why you are crying? சொன்னா, உமர் made me to cry.
Why Umar made to cry? She didn't know that he is Umar, he is Khalifa. என்ன காரணம் என்று கேட்டா சொன்னாங்க, இந்த husband he died being an army force, he was killed. Ana I am unable to get that amount of money unless I feed my child 2 years. 2 வருஷத்துக்கு போல பால் குடிச்ச பிறகுதான் உமர் ஒரு சட்டத்தை போட்டு இருக்கிறார், அதுக்கு பிறகுதான் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். உமர் தான் he oppressed me. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக அந்த சட்டத்தை மாற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு தாய்க்கு கஷ்டமாக இருக்குது, அவர்கள் தேடி போறார்கள் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யறதுக்கு, தந்த மனைவி அழைச்சு கொண்டு போகிறார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள், தனவந்தர்கள், படித்தவர்கள், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள், we have to work a team work. அப்பதான் we will develop this country as Muslims. அதுக்கு மஸ்ஜித் had to play a big role. பெண்கள் இந்த நாட்டுடைய பங்காளிகள், அவர்கள் குழந்தைகளை வளர்க்கிறதோட குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு பங்காளிகளாக மாற வேண்டும். துறை சார்ந்த ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள் உருவாக்கப்படுறது போல என்னென்ன துறை இஸ்லாம் அனுமதிச்சிருக்கிறதோ அந்த துறைகள்ல எங்கட பிள்ளைகளை நாங்க ஈடுபடுத்தணும் என்று முதலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆன்மீக மேம்பாடு, எஜுகேஷன் டெவலப்மெண்ட், கல்வி மேம்பாடு, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாடு, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், அரசியல் மேம்பாடு, இதுல நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால சஹாபாக்கள் எப்படி தயாரிச்சார்கள், முஸ்லிம்கள் இன்றைய பொருளாதார வகைகள்ல, எக்ரிகல்ச்சர்ல எங்கட மக்கள் நல்ல வளர வேண்டும், இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல நாங்க தொழில் துறையில ஈடுபட வேண்டும், வணிக கோஆபரேட் துறையில ஈடுபட வேண்டும், நாங்க சேவைகள்ல ஈடுபடணும். இதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் ஜும்மா தொழுகை நிறைவேற்றி விட்ட பிறகு பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நீங்கள் வெற்றியுடைய அந்தவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னது போல நாங்களும் எங்களுடைய தீன் எங்களுக்கு இதை வழிகாட்டி இருக்கிறது. துஆ கேட்கும் பொழுது ரெண்டையும் அடிப்படையாக வைத்து கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபி அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். இதுல நாங்கள் எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, மூணாவது விஷயம், first I said what has happened today in magistrate court, அது எங்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். அதுக்கு நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும். Second, how to develop, how we can be part of this country, Muslims. அதுக்கு மஸ்ஜித் எப்படி பங்களிப்பு செய்ய வேண்டும். எங்கட பிள்ளைகள் ஜெயிலுக்கு போக கூடாது, எங்கட பிள்ளைகள் இந்த துறை சார்ந்தவர்களாக மாறணும். எங்கட ஜீரோ ஜெயில் முஸ்லிம்ஸாக மாற வேண்டும். அதுதான் எங்களுடைய 2025 உடைய டார்கெட்டாக அமைய வேண்டும். எங்கட பிள்ளைகள் எல்லாம் ஜெயிலுக்கு ஒரு நாளும் போக கூடாது, நாங்க அல்லாஹ்வோட தொடர்புள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்ற அந்த இலக்கு நோடி போக வேண்டும். மூணாவதாக இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை செய்யாம நாங்க ஒரு நாளும் சக்சஸ் ஆக இயலாது. அதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு சிறிய செய்தி கிடைத்தாலும் சரி, ஒரு சின்ன ஹதீஸ் கிடைச்சாலும் சரி, அதை எத்தி வைங்க என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். குல் ஹாதிஹி சபீலி அஜூ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, சூரத் யூசுப் 108வது திருவசனம். அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். chapter 12 and the verse number 108. இத ஒவ்வொருவரும் try to read this, understand very well. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க சொல்லுங்க, இதுவே என்னுடைய நெறிய பாதை, இதுதான் என்னுடைய வழியாகும். அல்லாஹ்வின் பால் உங்களை அழைக்கிறேன், நானும் என்னை பின்பற்றுவர்கள் தெளிவாக ஞானத்தின் மீது இருக்கிறோம். ஆக அல்லாஹ் மிக தூய்மையானவன், அவனுக்கு இணை வைப்போரில் நானும் ஒருவனாக அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ இந்த நாட்டில் நாங்க எங்கட மார்க்கத்தை 4 விஷயம் செய்யணும். இன்ட்ரோடக்ஷன்,
understanding, tolerance, and supporting. The majority community, they are best humans in this country. Our duty, responsibility to share our values, our knowledge. But Allah has said in Holy Quran, அது அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க வேறொரு மார்க்கத்தை திட்டாதீங்க. நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணினால் அவர்கள் உங்களோட அல்லாஹ்வை திட்டுவார்கள். ஒரு நாளும் இதை செய்யக்கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன், எங்களோட மார்க்கத்தில் எந்த பலவந்தம் கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், யுவர் ரிலிஜன் ஃபார் whom, my religion for us. அப்ப இந்த 4 விஷயத்துல கவனம் செலுத்தணும். இன்ட்ரோடக்ஷன். இலங்கையில இருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் பன்சலைகள், சர்ச்கள், கோவில்களுக்கு நாங்க போறது எம்மதமும் சம்மதம் என்பதற்கு அல்ல. அது எங்கட மார்க்கம் அல்ல. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்கட மார்க்கம் எங்களுக்கு. ஆனா எங்களை பத்தி கிரியேட் பண்ணப்பட்ட டவுட்ஸ் லாஸ்ட் few years நாங்க அதுக்கு செஞ்ச முயற்சி என்ன? நாங்க மக்களை தூண்ட இல்ல, மக்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணினோம், மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னோம். நாங்க செய்யல குர்ஆனுடைய விளக்கம் மக்களுக்கு சொன்னோம். சிங்கள மொழியில குர்ஆனை டிரான்ஸ்லேட் பண்ணினோம். ஜிஹாதின் மீது அவர்களுக்கு சந்தேகம், அதுக்கு ஒரு புக்கை நாங்க எழுதி வெளியிட்டோம். இந்த பன்சலைகளுக்கு சென்று இந்த ஃபாதர்ஸ் சந்திச்சு அவர்களுக்கு நாங்க இதை ஷேர் பண்ணினோம். அல்லாஹ் தஆலா எங்கேயும் அநியாயம் நடந்தா ஹதீஸ்ல வருகிறது, உன்சுர் அகாக ஸாலிமன் அவ் மظلومன், நீங்க உங்களோட சகோதரர் அநியாயம் செய்யக்குள்ள அநியாயம் செய்யக்கூடியவருக்கும் உதவி செய்யுங்க, அநியாயம் செய்யப்பட்டவருக்கும் உதவி செய்யுங்க. அன்சுருஹு மظلومன் கஃப அன்சுருஹு ஸாலிமன், அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்யறது விளங்குது. அநியாயம் செய்யறவருக்கு எப்படி யா ரசூலுல்லாஹ் உதவி செய்யறது சொன்னாங்க? அநியாயம் செய்யறவரை தடுக்கிறது தான் அந்த அநியாயத்துக்கு செய்யற உதவி. அல்ஹம்துலில்லாஹ். இத்ஃபா பில்லதி அஹ்சன். கண்ணியமானவர்களே, மார்க்க ரீதியாக உலமாக்களை, இந்த நாட்டுடைய புத்திஜீவிகளை, முக்கியஸ்தர்களை பல வகையில தூண்டினார்கள். ஆனா நிதானமாக சட்டத்துக்கு மதிச்சு ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. நான் பொதுவாக இந்த விஷயத்தை கவனத்துக்கு எடுங்க, எல்லாருக்கும் துஆ செய்யறது. நானும் நீங்களும் அப்படித்தான். we have to pray for every individual. நாங்க யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி கோண பண்ணி ஒரு சமூகம் உருவாகலாது. ஒரு சமூகம் உருவாகிறதாக இருந்தா இந்த மெம்பர்ல பலமுறை சொல்லி இருக்கிறேன், a prostitute, she gave water to a dog. Allah forgive her and grant a Jannah. நானும் நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு ஆள் அனுப்புறது, that's Allah's duty. நாங்க மனிதர்களை மதிச்சு அவர்களை சகிச்சு tolerance, supporting on humanitarian basis, மனிதர்கள் என்ற அடிப்படையில் உதவி செஞ்சு எங்கட பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் they have some responsibility. மார்க்கம் ஒரு விஷயம் வரக்குள்ள உலமாக்களோட பேசி அந்த மார்க்கத்தை சரியாக பார்லிமெண்ட்ல முன்வைக்கணும். யாருக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறானோ, நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கலும்டா, ஏண்ட இஹ்லாஸ் உங்களுடைய இஹ்லாஸ உலகத்துல யாருக்கும் அளக்கேலாது. யௌம நஸினுல் மவாசினல் கிஸ்ல யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தராசுல வச்சு நிற்பான். அந்த நேரம் தான் இவர் இஹ்லாஸ்ல இருந்தாரா இல்லையான்னு தெரியும். அதனால வெளியே பார்த்து யாருக்கும் தீர்ப்பு கொடுத்து இவர் அப்படி அப்படின்னு சொல்லவானா, ஒரு டீம் ஒர்க் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து மஸ்ஜிதுகளை பேஸ் பண்ணுவோம், இந்த சமூகத்தை வளர்த்தெடுப்போம், இந்த நாட்டு பற்றுள்ளவர்களாக மாறுவோம். அதுக்கு நான் ஓதின சூரத் யூசுப் 108வது இந்த திருவசனம், ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய தீனை எத்தி வைக்க முன்வர வேண்டும். இல்லண்டா அல்லாஹ் கிட்ட நாளை கியாமத்து நாளையில யா அப்துல்லாஹ், யா அப்துர் ரஹ்மான், யா அபூபக்கர்,
அல்லாஹ் கேட்பான், உனக்கு இந்த மார்க்கம் அல்லாஹ் தந்தது, whether you convey this message to your friends. We will be questioned the day of Qiyamah. துனியால அல்லாஹ் இதுக்கு பனிஷ்மென்ட் தருவான். வ இல்லா தன்ஃபிரு யுஅذிபுக்கும் அஸாபன் அலீமன் வ யஸ்தப்தில் கௌமன் غيركم. I had a friend, very beloved friend to me. We both studied in Pakistan in 1986. When he was traveling in a ferry in 1973, he was watching a group of people praying in a ferry. He embraced Islam. He's a very good musician. Subhanallah, he became a scholar. Still, he's living in Detroit, America. I invited him many times, arranged some programs, and once he was crying and saying that my parents still not embrace Islam. Allah has blessed me with this. When our Haji Anif went to Australia, in my childhood I was hearing in this masjid, he was saying, நான் அமெரிக்காவுக்கு போனேன், அப்துல்லா என்பவர் என்ற கையை பிடிச்சு கேட்டார், ஓ ஹாஜி அனிஃபா அவர்களே, you are very delayed to come to me to convey this message. கண்ணியமானவர்களே, நாங்க நீங்க எல்லாரும் இந்த நாட்டுடைய நல்லதை எடுத்துக்கொண்டு மக்களோடு சேர்ந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில யூனிட்டியும் ஒற்றுமை ஏற்படுத்தி இந்த தீனை அறிமுகப்படுத்த நாங்க யாருக்கும் low force in religion. We will not go and say you embrace Islam. We will say what is our Islam. எங்க மார்க்கம் என்ன? உங்களோட உள்ளத்துல டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸ் கிளியர் பண்றது, that is our responsibility. நாங்க எல்லாரும் இந்த அடிப்படையோட இன்றைக்கு next month, அது January 2025, நாங்க இந்த 2025 இன்றைக்கு 6வது மாசம், அடுத்த மாசம் வரப்போகுது ரஜப் ஷாபான், அதுக்கு பிறகு வரப்போகுது ரமதான், இந்த வரக்கூடிய ரஜப் 7th month, அதுல இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஒரு டெவலப்ட் கம்யூனிட்டியாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய. நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம், எங்களால் நடந்த தவறுகளை மன்னிப்பு கேட்போம், சிறந்த முஸ்லிம்களாக மாற இந்த தீன சரியான முறையில் அறிமுகப்படுத்த அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. பலஸ்தீன மக்களுக்கு யா அல்லாஹ் விமோசனத்தை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் சிரியா உருதுன்ல நிம்மதியை சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டையும் ஒரு சிறந்த உலகத்தில் சிறுபான்மை நாடுகள்ல ஒரு சிறந்த நாடாக ஆக்கி